உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. சந்தைப்பேட்டையில் போனால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வேலை நடக்கும். ஆனால் ஒரு வாரத்திலே பயிர்கள் இளைஞர்கள் பம்பரமாக செயல்பட்டு இன்று ஒரு அழகிய பூந்தடலை நமக்கு கண்கொள்ளா காட்சியாக அமைத்து விட்டார்கள். அவர்களுக்கு நம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்கையில மனிதனுக்கு எப்படி சுவாசம் முக்கியமோ அதே போல விளையாட்டும் ஒரு முக்கியம் என்பதை இந்த இளைய நண்பர்கள் எடுத்துக்காட்டியுள்ளார்கள். விளையாட்டு வாழ்க்கையில் மனிதனை பக்குவப்படுத்தும், மனிதனை பலப்படுத்தும் என்பார்கள் மற்றும் ஒரு நல்ல சகோதரத்தை உருவாக்கும் என்பார்கள். எந்தவித வேறுபாடுவோ மன கசவோ இல்லாமல் இதை ஒற்றுமையாக நீங்கள் இருந்து இந்த கைப்பந்து போட்டியை திறந்தோறும் விளையாடுவதற்கு மேற்கொண்டு என்ன உதவிகள் இருந்தாலும் சிறப்பு விழாக்கு வருகை தந்துள்ள பாசமிகு அண்ணன் பி குமரேஷ் அவர்களும் சென்னை சேர்ந்த தொழிலதிபர் கே கோதர்ஷா அவர்களிடம் நீங்கள் எது சொன்னாலும் அவர்கள் உடனே செய்து தருவார்கள் என்பதை இந்த கூட்டத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நமது பாசமிகு அண்ணன் குமரேசன் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் திமுக ஒன்றிய கவுன்சிலர் அவர்கள் துணை சேர்மன் அண்ணன் அவர்கள் இப்போது சிறிது உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இரண்டு வார்த்தைகள் சொன்னாலும் அருமையாக கல்லில் பொதிக்கப்பட்டது போல் அண்ணன் சிறு உரையாக முடித்து விட்டார்கள். நன்றி அவர்களுக்கு. அடுத்து நமது ஊரை சேர்ந்த ஜாமியா பள்ளிவாசல் தலைவர் கே கோதர்ஷா, சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் மற்றும் கிறிஸ்டன் சிடி கிரியேஷன் நிறுவனர்கள் இப்போது உங்களிடத்திலே சிறு உரை ஆற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இங்கே குழுமியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த விளையாட்டுத் திடலை திறந்து வைக்க வேண்டும் என்று கடந்த ஒரு மாத காலமாக நமது இளைஞர்கள் அழகான முறையில் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் போட்டாங்க. ஆனால் அவங்களோட சூழ்நிலை என்னன்னு தெரியல. ஒவ்வொரு இதுவும் காலதாமதமாகி இன்னைக்கு அல்லாஹ் போதுமானவர் சிறப்பான முறையில் இந்த விழாவினை அழகான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த மாலை நேரத்தில் வந்து சிறப்பான ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம சந்தைப்பேட்டை கிராமத்தில் நமது இளைஞர்கள் வந்து அனைவர்களையும் ஊக்கப்படுத்தும் விதமாக இன்று வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இந்த கிரவுண்டை, இந்த மைதானத்தை, விளையாட்டு திடலை வந்து திறந்து வைத்திருக்கும் நமது மாண்புமிகு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய குமரேசன் அண்ணன் அவர்கள் வந்து சிறப்பாக திறந்து வச்சிருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கிறேன். கூட பாண்டிமாமா வந்திருக்காங்க மற்றும் ஜமாத்தார்கள் மற்றும் வந்து பெண்கள், மகளிர்கள் அனைவர்களுக்குமே இது வந்து சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்து யாருமே விளையாட்டுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஆர்வங்கள் இருக்கும். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகள் எல்லாமே வந்து ஒரு மனிதனை வந்து மாற்றி அமைக்கும். பணம்ங்கிற குறிக்கோளில் வந்து ஓடக்கூடிய காலகட்டத்தில் நாம எல்லாரும் இருக்கிற சூழ்நிலையில் அவங்களே சுயமா வந்து இன்னைக்கு வேலைக்கும் போய்கிட்டு விளையாட்டையும் எடுத்து, இதுக்கு முன்னாடி நம்ம இளைஞர்கள் வந்து பர்கிட்பா நகரத்தில் அழகான முறையில் ஒரு கப்பு வாங்கிட்டு வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, அவங்க 6 மாதத்துக்கு முன்னாடி தானே 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கப்பு வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்
அந்த பக்கெட் பானத்தை வந்து அனைத்து ஜமாத்தார்களும் வந்து சந்தப்பட்ட மக்கள் வந்து வாங்கிட்டு போனாங்க. எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்று எனக்கு தகவல் கொடுத்தாங்க. அதே போல் விளையாட்டுத்துறையை வந்து மென்மேலும் நம்ம வந்து வளர்ச்சி படுத்தணும். நம்ம இளைஞர்களுக்காக நம்ம அனைவர்களும் குரல் கொடுக்கணும். எல்லா வகையிலும் சிறப்பான இளைஞர்களாக நம்ம ஊர் மக்கள் வந்து மற்ற இளைஞர்களுக்கு மற்ற மாணவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மாணவர்களாக நாம் அனைவர்களும் இருக்க வேண்டும். அதற்கு எங்களால் முடிந்த என்னென்ன உதவிகள் என்னென்ன சிறப்பான சேவைகள் செய்ய முடியுமோ அத்தனையும் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து தர நான் காத்திருக்கிறேன். அதுபோல வருங்கால எம்எல்ஏ நமது குமரேசன் மாமா நம்ம ஊருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என் ஊர் சொந்த ஊர் சந்தப்பட்டதான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஆனாங்க. அதுக்கடுத்தாலும் இப்போ துணை சேர்மன் ஆயிருக்காங்க. அடுத்து வந்து எம்எல்ஏ ஆவாங்க. எல்லாத்துக்கும் வந்து என்னம்மா அதனால இந்த ஊர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எதை அஸ்திவாரம் போட்டாலும் எனக்கு சொந்த ஊர் சந்தப்பட்டன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல என்னைக்குமே நம்ம எல்லாருமே ஒரே சமுதாயம் மாதிரி தான் வந்து இருக்கோம். மாமா மச்சான் அன்பு பண்பு உறவோட தான் இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம எந்த ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட கேள்வி கேட்டாலும் அடுத்த நிமிஷம் வந்து மாமா ஒரு 3 மாசத்துக்குள்ள என் பதவி காலம் முடிஞ்சதுல அவங்க செஞ்சு தந்துடுற மாமான்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் சிறப்பான முறையில் அந்த விஷயங்களை செஞ்சு தந்துட்டு இருக்காங்க. அதுபோக நமது செயலாளர் அவர்கள் வந்து இங்கே சிறப்பிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதை தொகுப்பு ஆற்றியிருக்கும் அமானுல்லா அவர்களுக்கும் கந்திரி கமிட்டி தலைவராக அமைந்து கொண்டிருக்கும் பி நிஜாமுதீன் அவர்களுக்கும் தமிழ் மச்சான் இந்த இளைஞர்களுக்கு வந்து அழகான முறையில் எடுத்துக்காட்ட ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்புறம் துணை செயலாளர் ஆசாத் அவர்கள் மற்றும் இந்த இளைஞர்கள் சிக்கந்தர்ல இருந்து மீரான்ல இருந்து அனைத்து நிர்வாகிகளும் வந்துட்டு சிறப்பாக அந்த இளைஞர்கள் ஃபுல்லாக சிறப்பான முறையில் விளையாட்டு துறையை வந்து அமைச்சிருக்கீங்க. இதை பார்க்கும்போது மன மகிழ்வாகவும் மன சந்தோஷமாகவும் இரட்டிப்பான ஒரு சந்தோஷத்தோட தான் இன்னைக்கு நிகழ்ந்திருக்கும். அது போக என்னைக்கு இல்லாத கூட்டம் இன்னைக்கு நம்ம ஊர் மக்களை ஃபுல்லாக நீங்கள் கூட்டி ஒரு விஷயங்களை சிறப்பாக செஞ்சிருக்கும் போது உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். உங்களுக்கு நன்றி சொல்லவும் நான் கடமை கட்டியிருக்கிறேன். என்றென்றும் சந்தைப்பட்ட எடுத்துக்காட்டான ஒரு கிராமமாக அமைய வேண்டும். எல்லா மக்களுக்கும் நாம் எடுத்துக்காட்டாக ஒரு இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த நல்லதொரு வாய்ப்பினை தந்த உங்கள் அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நன்றி. சந்தைப்பேட்டை கைப்பந்து கிளப் சார்பாக நடந்து கொண்டிருக்கும் திறப்பிழாவிற்கு வருகை புரிந்துள்ள பர்கிட் கிளப் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். குழுவின் சார்பாக இப்போது பொன்னாடை போட்டும் நிகழ்ச்சி பாசமிகு அண்ணன் பி குமரேசன் அவர்களுக்கு நமது ஊரை சேர்ந்த அண்ணன் தமிம் அன்சாரி அவர்கள் சால்வை போட்டுவார். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். சந்தைப்பேட்டை ஜாமியா பள்ளிவாசல் தலைவர் கே கோதர்ஸ் அவர்களுக்கு ஆசாத் அவர்கள் பொன்னடை போட்டுவார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. அடுத்தபடியாக சந்தைப்பேட்டை ஜாமியா பள்ளிவாசல் செயல் வீரர் கே பஷீர் அகமதுக்கு மீடியா மீரான் அவர்கள் பொன்னடை போட்டுவார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. அடுத்ததாக சந்தைப்பேட்டை கந்திரி கமிட்டி தலைவர் பி நிஜாமுதீன் அவர்களுக்கு புகாரி அவர்கள் சால்வை அளிப்பார்கள். இந்த விழாவை ஒருங்கிணைத்து நடந்து கொண்டிருக்கும் எங்கள் பாசமிகு அண்ணன் தமிம் அன்சாரி அவர்களுக்கு
மீரான் அவர்கள் சால்வ் அணிவிப்பார்கள். அடுத்ததாக இந்த பிரம்மாண்ட ஒளியை ஏற்படுத்தி தந்து எங்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய பாசமிகு அண்ணன் பாண்டி அவர்களுக்கு அபுபக்கர் அவர்கள் சால்வ் அணிவிப்பார்கள். இப்போது இந்த விளையாட்டு பற்றியும் இந்த நிகழ்ச்சியை பற்றியும் நமது ஊரை சேர்ந்த பஷீர் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நமது மாமா அப்துல் கார் அவர்களுக்கு அமானுல்லா அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஒரு மாலை நேர இந்த இனிமையான பொழுதில் இந்த விளையாட்டு சம்பந்தமாக நமது இளைஞர்களுடைய இந்த விழா மனதிற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படும் மாமா குமரேசன் அவர்களை அன்போடு விழாவின் சார்பாக நான் வருக வருக என்று அழைக்கிறேன். அதே போன்று நமது ஜமாத் தலைவர் ஹாஜி கோதர்ஷா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த கந்தூரி கமிட்டியின் தலைவராக திரு நிஜாமுதீன் அவர்களையும் நிர்வாகிகள் அனைவர்களையும் சென்னையிலிருந்து நமது மக்கள் வந்திருக்கின்ற அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரமாக வந்திருக்கும் நமது சந்தப்பேட்டை சார்ந்த தாய்மார்கள், எங்கள் கண்மணிகள், அவர்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் தாய்மார்களுடைய வரவேற்பு இருந்தால்தான் அந்த நிகழ்ச்சி முழுமையடையும். இன்று நமது தாய்மார்கள் திரண்டு வந்து இந்த விழாவிலே கலந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து எல்லோரும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். விழாவின் ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டும் அந்த பணியை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நமது இளைஞர்களுடைய இந்த முயற்சி ஒரு ஆற்றலுடைய முயற்சி. இந்த முயற்சி இதோடு நிற்காம நமது இளைஞர்கள் இந்த பயிற்சி களத்திலே திறமையாக பயிற்சிகளை மேற்கொண்டு அடுத்தடுத்து வெற்றி கோப்பைகளை அவர்கள் பெற வேண்டும் என்று நிர்வாகம் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். இதே போன்று விளையாட்டோடு நின்று விடாமல் உங்களுடைய கவனத்தை அரசு பதவிகளிலும் அரசு விளையாட்டு கோட்டா அதில் சேர்கின்ற ஒரு முயற்சியும் ஒவ்வொரு இளைஞர்களும் நீங்கள் அதை முன்னுதாரணமாக எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களுக்கு வயது குறைந்த உங்களோட கீழே இருக்கிற இளைஞர்களுக்கு விளையாட்டில் நல்ல பயிற்சி உள்ள இளைஞர்கள் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி அளியுங்கள். பேட்ட டீம் அப்படின்னு ஒரு நீங்கள் அதை உருவாக்கி ஒவ்வொரு விளையாட்டு களத்திலும் நிறைய கிளப்ஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்க. அதற்கு நிர்வாகம் இன்ஷா அல்லாஹ் உதவி செய்யும். இதே போன்று இன்னும் நம்ம ஊரில் வந்து அந்த ஜிம் ஒன்று ஏற்பாடு, உடற்பயிற்சி கூடம் ஒன்று ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே போன்று லைப்ரரி ஒன்று ஏற்பாடு செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் ஆதாரமாக நாம் குமரேசன் மாமா அவர்களை இந்த வேண்டுகோளை அவர்கள் முன் வைக்கிறேன். நிச்சயமாக நம்ம ஊருக்கு லைப்ரரி, நூலகம் மற்றும் பயிற்சி கழகம், உடற்பயிற்சி கழகம் இதை செய்து தருவார்கள் என்று அன்போடு நாம் எல்லாம் எதிர்பார்ப்போம். உங்களுடைய கவனத்தை விளையாட்டோடு நிறுத்தாமல்
அதில் அரசு பணிக்காக அரசு கோட்டாவில், அதாவது அரசுடைய அந்த ஒதுக்கீட்டில் நீங்கள் உள்ளே போக வேண்டும், அரசு வேலைகளை பெற வேண்டும் என்பது ஒரு நோக்கமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். விளையாட்டு எப்பொழுதுமே உடலுக்கும் மனதுக்கும் உறுதி, அதே போன்று உங்களுக்கு வாழ்க்கைக்கும் நீங்கள் அதை உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை நமது ஜமாத்திலே கந்தூரி நடைபெற இருக்கிறது. அதே மாதிரி முக்கியமான திருமணம் ஒன்று நடைபெற இருக்கிறது. அனைத்து விஷயங்களிலும் தாய்மார்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை எல்லோரும் சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது எஸ்டிபி கட்சியை சார்ந்த பர்கிட் அலாவுதீன் அண்ணன் அவர்களையும் நமது ஆஸ்தான இமாம் திரு நைனா முகமது உஸ்மானி அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். சந்தைப்பேட்டை இமாம் அண்ணன் நைனா முகமது உஸ்மானி அவர்களுக்கு நமது ஊரை சார்ந்த சென்னை அக்குபஞ்சர் டாக்டர் மதீன் அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள். அடுத்து எஸ்டிபி கட்சியில் ஒரு அங்கமாக இருக்கும் பாசத்துக்குரிய தம்பி அலாவுதீன் அவர்களுக்கு நமது ஊரை சார்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் எக்ஸ் சேர்மன் அண்ணன் குமரேஷ் அவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள். அடுத்ததாக பாண்டியனோடு சேர்ந்து இணைபெரிய நண்பராக இருந்து இந்த ஒளி விளக்குகளை பிரம்மாண்டமாக ஏற்படுத்தி கொடுத்த தம்பி முருகன் அவர்களுக்கு கந்திரி கமிட்டி தலைவர் பி நிஜாமுதீன் அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள். அடுத்தபடியாக அண்டை ஊரான பர்கிட் நகரத்தின் ஸ்போர்ட்ஸ் கிளப் நிறுவன ஒருங்கிணைப்பாளர் மீரான் அவர்களுக்கு சந்தைப்பேட்டை ஸ்போர்ட்ஸ் ஒருங்கிணைப்பாளர் சிக்கி என்று அழைக்கப்படும் சிக்கந்தர் பொன்னாடை போன்றவர்கள். நிறைய தப்பி नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। நமது பாசமிகு அண்ணன் நைனா முகமது உஸ்மானி அவர்கள் மௌலத் ஓதும் காரணத்தால் கிராத் ஓத கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. கிராத் ஓதி இன்ஷா அல்லாஹ் அந்த ஊர் நலனுக்காக துவா செய்தும் விளையாட்டை பற்றி சிறிது நேரம் உரையாற்றுமாறு குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تكونوا كالذين آذوا موسى فبرأه الله مما قالوا وكان عند الله وجيها. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها
فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما صدق الله العظيم. الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு முறித்தான அருமையான இந்த மாலை வேளையில் சிறப்பான விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாசத்திற்குரிய மரியாதைக்குரிய ஜமாத் தலைவர் அவர்களே, இங்கு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை இருந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை மாமா குமரேசன் மாமா அவர்களே, பர்கிட் மாநகரத்திலிருந்து கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, அங்கிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய பெருமக்களே, மேலும் நம்முடைய கந்திரி கமிட்டியினுடைய தலைவர் அவர்களே, நம்முடைய நிர்வாகத்தை சார்ந்த பெருமக்களே, முன்னிலை வைக்கக்கூடிய பெரியவர்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய பெருமக்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அருமையான சிறுவர்களே, பெருமைக்குரிய வாலிபர் சகோதரர்களே, எல்லாம் வல்ல ஆண்டவனின் அருளும் அன்பும் நம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியவர்களே, மிக அருமையான இந்த ஒரு நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை பார்க்கின்ற போது பிரபலியமான நாமெல்லாம் அறிந்த ஒரு செய்தி தான் ஞாபகத்துக்கு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு ஈதனுடைய நாளில் அபிசீனிய நாட்டை சார்ந்த வாலிபர்கள் பள்ளிக்கு அருகாமையிலே உள்ள அந்த முற்றத்திலே விளையாடி கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களுடைய அருமை துணைவியார் நம்முடைய தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை பார்க்க விருப்பப்பட்டார்கள், அனுமதி கோரினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈட்டி எரிந்து வீர விளையாட்டிலே ஈடுபட்டிருந்த அபிசீனியாவை சார்ந்த அந்த வாலிப பெருமக்களுடைய விளையாட்டை கண்டு மகிழ்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதித்தார்கள். மாத்திரமல்ல, உற்சாகமான முறையில் ஆயிஷா நாயகி அவர்களாக சடைந்து போதும் என்கின்ற அளவிற்கு அந்த விளையாட்டை கண்டு போதும் என்கின்ற அளவுக்கு முடிக்கும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குமோ அந்த விதத்தில் அவர்களுடைய நிலைப்பாட்டை ஆக்கி கொண்டு ஆயிஷா நாயகிக்கு அந்த வீர விளையாட்டை காட்டி கொடுத்தார்கள். நாம் எல்லாம் இந்த செய்திகளை பல முறை கேட்டிருக்கலாம். அந்த செய்தி தான் இப்பொழுது ஞாபகத்திற்கு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இங்கே ஒரு சீரும் சிறப்புமான ஒரு விசேஷ நாள். இந்த நாளை ஒட்டி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான இந்த சூழ்நிலை நிலவுகிறது. இந்த நிகழ்ச்சி நமக்கு அந்த நாளை ஞாபகப்படுத்துகிறது. கண்ணியத்திற்குரிய பாசத்திற்குரிய பெருமக்களே, பொதுவாக மார்க்கம் ஹலாலான விளையாட்டுகளை, வீர விளையாட்டுகளை வரவேற்கிறது, அதை ஆர்வம் ஊட்டுகிறது என்பதை இந்த ஹதீஸின் வழியாக நம்மால் விளங்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு விஷயம் எப்பொழுது பரிபூரணம் அடையும் என்று சொன்னால், அது முன்னேற்றமும் பரிபூரணமும் உற்சாகமும் பெறும் என்று சொன்னால், அதற்கு ஆர்வம் ஊட்டக்கூடியவர்கள், அதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள், அதை உற்சாகப்படுத்துவதில் இருக்கின்ற போது அந்த விஷயம் பூரணமடையும். இன்றைக்கு அரபு நாட்டினுடைய ஒரு வலைதளத்திலே ஒரு செய்தி ஒன்று இன்றைக்கு நான் படித்தேன். ஒரு மதரசா,
இந்த மதரசாவில் ஒரு மாணவர் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் எழுந்திரித்து உரை நிகழ்த்துகிறார். மக்களுக்கு உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி எழுகிறார். அவர் எழுந்து ஆண்டவனை புகழ்ந்து சில விஷயங்களை கூற வருகிறார். ஆனால் அவர் கூச்சத்தினால் அவரால் சொல்ல முடியாமல் அப்படியே நின்று விட்டார். ஆண்டவனை புகழ்ந்ததற்கு பின்னால் அவருக்கு வேறு எந்த வார்த்தையும் வரவில்லை. அப்படியே நின்று விட்டார். கூடியிருந்தவர்கள் சிரித்து விட்டார்கள். சிரித்து அவரை ஒரு ஏளனமான ஒரு பார்வை பார்த்தார்கள். இன்றைக்கு நான் அரபனுடைய வலைதளத்திலே பார்த்த செய்தி. உடனே அவருக்கு பயிற்சி அளித்தவர், அவருக்கு பயிற்சி அளித்த ஆசான், அவருக்கு படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசான் எழுந்தரித்து சொன்னார், நீ கவலைப்படாதே, நீ முதல் முயற்சியிலே வெற்றி அடைந்து விட்டாய். நீ முதல் முயற்சியிலே வெற்றி அடைந்து விட்டாய். ஏனென்று சொன்னால் இத்தனை பேர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த அவையில் அவர்களுக்கு முன்னால் நீ நிற்பது, அதில் ஜெயித்து விட்டாய். ஸ்டேஜில் வந்து நிற்கிறது ஒரு பெரிய கலை. மக்களுக்கு மத்தியில் கூச்சம் இல்லாமல் நிற்பது என்பது அது ஒரு பெரிய திறமை. அது அந்த திறமை, அந்த கட்டத்தை நீ அடைந்து விட்டாய். முதல் வெற்றி உனக்கு கிடைத்து விட்டது. இரண்டாம் கட்டத்தை நோக்கி நீ நகர்வதுதான் மீதம் இருக்கிறது என்று உற்சாகப்படுத்திய மாத்திரத்தில் அவருக்கு ஒரு விதமான புது உத்வேகம் பிறந்தது. அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பேச்சாளராக மாறினார் என்பதை அவருடைய வரலாறு சொல்கிறது. அந்த விதத்தில் எவ்வளவுதான் நம்ம ஊர் கொஞ்சம் சில விஷயங்கள்ல, அதாவது கடந்த சில வருடங்களுக்கு முன்னால வெள்ளத்தால் சிரமப்பட்டுச்சு. அவ்வப்போது சில இடர்களையும் சிரமங்களையும் சந்திக்கின்ற போதெல்லாம் நம்முடைய அருமையான ஜமாத்துடைய தலைவர் அல்ஹாஜ் கோதர்ஷா சாஹிப் அவர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய ஊரை சார்ந்த பெருந்தகைகள் நமது ஊரினுடைய மக்களுக்கு, வாலிபர்களுக்கு, ஊருக்கு சில உதவிகளை, அது பொருளாதார ரீதியாக, அவர்களுடைய வார்த்தைகள் ரீதியாக உற்சாகத்தை தந்து உதவிகள் செய்து மேம்படுத்துவதை நம்மால் காண முடிகிறது. அதை நாம் மறுக்க முடியாது. உண்மையிலேயே மகிழ்ச்சிகரமான ஒரு நிலை. தளர்வுகள் ஏற்படும் போதெல்லாம் உதவிகள் புரிந்து தோள் கொடுத்து ஊரினுடைய முன்னேற்றத்திற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் தோள் கொடுக்கக்கூடியவர்கள், நம்முடைய ஊரை சார்ந்த பெருமக்கள், சில முக்கியஸ்தர்கள் அவர்கள் தோள் கொடுக்கிறார்கள். அதே போல நம்ம ஜமாத்தை சார்ந்த பெரியோர்கள் அந்த ஊரினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி பெரும் பங்கு வகிக்கிறார்கள். எனவே எப்படி அந்த அரபு நாட்டினுடைய அந்த மாணவருடைய ஆசிரியர் அவரை கொஞ்சம் கூட தளர விடாமல் உற்சாகப்படுத்தினாரோ, நீ முதல் கட்டத்தை அடைந்து விட்டாய், இரண்டாம் கட்டம் பேச்சுதான், அதிலே நீ ஜெயித்து விட்டால் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுவிடலாம் என்பதை போல நம்முடைய ஊரில் சிலவிதமான இடர்கள் வரும்போதெல்லாம் தோள் கொடுத்து உற்சாகப்படுத்தி இது போன்ற ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த பெருமக்கள் அவர்கள் அனைவர்களுக்கும் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறேன். இறைவனுடைய விசேஷமான அருள் அவர்களுக்கு உண்டாகட்டுமாக. மாத்திரமல்ல, ஒரு அருமையான சூழ்நிலையை மூவனுடைய பெரும் பெரும் பெருநகரங்களுக்கு எந்த விதத்திலும் நமது ஊர் குறைவில்லை என்கின்ற அளவுக்கு சில விஷயங்களை செய்து ஒரு அருமையான ஒரு நிலையை உண்டாக்கக்கூடிய அனைவர்களுக்கும், இது மாதிரியான நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் இதில் பங்கெடுத்தார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் ஆண்டவனின் அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளுக்கு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. அடுத்தபடியாக எஸ்டிபிஐயின் மாவட்ட செயலாளர் பாசமிகு அன்பு தம்பி பர்கிட் அலாவுதீன் அவர்கள் இப்போது சிறு உரையாற்றுவார்கள். கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, குடியிருக்கக்கூடிய பொதுமக்களே, பெண்களே, இளைஞர்கள் பட்டாளமே, உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கூறிக்கொள்கிறேன். நான் தம்பி நேற்று வந்துட்டு சொல்லும் போது என்ன சிம்பிளாக ஏதாவது வந்துட்டு பண்ணியிருப்போம் போல, ஒரு கிரவுண்ட் ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ பெரிய கிராண்டாக வந்துட்டு பெரிய பெரிய தலைக்கட்டுகள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பண்ணியிருக்கேன். உண்மையிலே வந்துட்டு நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். பொதுவாக வந்துட்டு தமிழில் ஒரு பழமொழி நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்காங்க, கோயில் இல்லாத ஊரில் வந்துட்டு என்னது குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு. அதுவே நம்ம சைடில் பல இடங்களில் சொல்கிறது உண்டு.
எந்த ஒரு ஊரில் விளையாட்டு மைதானங்கள் இல்லையோ அங்கே குடியிருக்காது அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு என்னது, விளையாட்டு மைதானம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. பல ஊர்களோட டேட்டா பேஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த ஊர்கள்லாம் விளையாட்டு மைதானங்கள் இல்லையோ அந்த ஊரில் இளைஞர்கள்லாம் என்னது வழி தவறி போகிறதுக்கு உண்டான 100% சான்ஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் வந்துட்டு என்னது, நான் இருக்கக்கூடிய பர்கிட் மாநகரத்தில் தொடர்ச்சியாக வந்துட்டு என்னது சில காலங்கள் விளையாட்டு மைதானங்கள் இல்லாமல் இருந்தது. அதனால் பல பிரச்சனைகள் வந்தது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சௌர் மீரானு, சித்திக்கு, இப்ராஹிம் போன்ற மக்கள்லாம் வந்துட்டு என்னது சின்ன ஒரு முயற்சி எடுத்து ஒட்டுமொத்த இளைஞர்களையும் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை ஒருங்கிணைச்சு நிற்கிறது. ஒரு சீசனாக வந்துட்டு விளையாட்டு போட்டிகள் நடத்திட்டு இருக்காங்க. அதை தாண்டி அண்ணன் பொருளாளர் பசீர்னு சொல்லும் போது என்னது, அந்த விளையாட்டோடு நின்றக்கூடாது, அடுத்த கட்டத்தை அந்த பசங்களை கொண்டு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்னது சொன்னாங்க. அதற்கான சில முயற்சிகள் என்னது அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையிலே வந்துட்டு என்னது சந்தைப்பேட்டையிலையும் இந்த மாதிரி ஒரு கோர்ட் வந்து அமைச்சு வந்துட்டு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த விளையாட்டு மைதானத்தில் நம்ம இன்னைக்கு தொடங்குறோம். இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷமோ இல்லை ஒரு 5 வருஷமோ கழிச்சு இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்தியாவுக்கு விளையாடக்கூடிய ஒரு ஸ்டேட் பிளேயர் இந்த இடத்துல உருவாகணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது நம்மளோட மிகப்பெரிய ஆசை. பசீர்னு சொல்லும் போது சொன்னாங்க, நீங்கள் அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி நகரணும் அப்படின்னு. கண்டிப்பாக அதுதான் இன்னைக்கு அரசாங்கங்களும் எந்த அரசாங்கங்களும் வந்தது அப்படின்னா வந்துட்டு விளையாட்டுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. விளையாட்டு கோட்டாலே வந்துட்டு என்னது அரசு பணிகள் இருக்கு, பல ஒதுக்கீடுகள் இருக்கு. இப்போ விளையாட்டு வந்துட்டு என்னது சாதாரணமாக வந்துட்டு என்னது ஒரு பொழுதுபோக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. இன்னைக்கு விளையாட்டு மூலம் சாதிச்சவங்க வந்துட்டு ஏராளம். அவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு என்னது அடுத்தடுத்த தலைமுறையில் வந்துட்டு என்னது விளையாட்டின் பக்கம் மார்க்கமும் எந்த அளவுக்கு அதை வந்துட்டு என்னது வலியுறுத்துது அப்படிங்கிற அடிப்படையில் வந்துட்டு என்னது இமாம் அழகாக சொன்னாங்க. அபிசீனிய நாட்டு இளைஞர்களை வந்துட்டு என்னது விளையாடும் போது வந்துட்டு அந்த மனைவி மாதிரிலே கூட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு அதே மாதிரி அல்லாஹ் பல இடங்களில் சொல்லுதான், ஒரு பலகீனமான முஹ்மீனோட பலம் பொருந்திய முஹ்மீன் தான் என்னது அல்லாஹ்வுக்கு விருப்பமானவன் அப்படிங்கிறது பல இடங்களில் ஹதீஸ்கள்லாம் இருக்குது. அப்போ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த காலத்தில் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. அந்த விஷயத்தை வந்துட்டு தலைமுறைகளும் பேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் முன்னெடுத்திருக்கக்கூடிய சந்தப்பட்டை ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, அதே போல் இதுக்கு உதவி செஞ்ச ஊர் மக்கள், ஜமாத்தார்கள் எல்லாத்துக்கும் இந்த தருணத்தில் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அடுத்ததாக சந்தைப்பேட்டை துணைத் தலைவர், கந்திரி கமிட்டி தலைவர், பாசத்துக்குரிய நீண்டென்றும் தலைவர் மச்சான் பி நிஜாம்தீன் அவர்கள். ரொம்ப நேரம் பேசுவார், ஆனால் நாங்களே அவர் சொல்கிறோம் 3 நிமிஷம் பேசி இன்ஷால்லா முடிச்சிருக்கோம் மச்சான். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இந்த கைப்பந்து மைதானத்துக்கு வருகை தந்த ஜமாத்தார்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள், பர்கிட் நகரம் வருகை தந்த இளைஞர்களும் கட்சி அலுவலர்களும் வருகை தந்த சிறப்பிக்க சலாத்து என்று கூறி சொல்கிறேன். இந்த கைப்பந்து மைதானத்துக்கு உதவி செய்த போய் இடத்த சரி பண்ணுவதற்காண்டி மாமா குமரேசன் மாமா அவர்களிடம் போய் அணுகினோம். உடனே வண்டியை ஏற்பாடு செய்து சுத்தம் செய்து கொடுத்தார்கள். அதேபோல் இளைஞர்கள் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் மாதிரி அமைத்தால் எல்லா ஊர்லையும் இருக்கின்றதே, இதே போல் நம்மளும் அமைத்தால் நல்லா இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் பரவாயில்ல, இளைஞர்கள் வந்து பசங்க மாதிரி இல்லை. ஆனால் நம்ம ஒன்று சொன்னால் நல்ல விஷயம் ஒரு 10 விஷயத்துக்கு சொல்லாமல் இப்போ ஈடுபட்டு நம்ம ஊரை முன்னேற்றத்துக்கு அவங்க ஒரு முதல்வரியாக இருக்கு. அடுத்தவங்க நம்ம மாப்பிள்ளை தலைவர் கோரஸ் அவர்களிடம் அறிகினேன், இதை மாதிரி இளைஞர்களுக்கு இதை மாதிரி செய்யணும், வாங்கணும், அது போல் இந்த மாதிரி யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு வேணும்னு உடனே எவ்வளோ, ஆனால் பரவாயில்லை, எவ்வளோ இல்லை ரேட்லாம் கேட்கல மாப்பிள்ளை, அது பசங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க, எவ்வளோனா பரவாயில்ல, உடனே 2 நாளையில் யூனிஃபார்ம் வந்து சேரணுட்டாங்க. அதே மாதிரி அவர் ரொம்ப ஸ்பீடாங்க. ஜிக்கி தம்பி மீரான் அந்த அவங்களுடைய குழு உறுப்பினர்கள் அனைவரும் ரொம்ப அருமையாக இருந்து இந்த ட்ரெஸ்ஸுகளை அணிவித்து கொண்டு இருக்கிறார்கள். என்றென்றும் இதுபோல் ஒரு ஊக்கத்துக்கு
நல்ல முறையில் நம்ம செயல்பட்டு வந்து நன்மை காரியங்களை செய்வதற்கு நம்ம உறுதியளிக்கின்றோம். இந்த வாய்ப்பு தந்த அனைவரோடும் சவாப்பேற்கூறிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடைசியாக நிகழ்ச்சி முடிவுக்கு வருகிறது. இதுவரை பொறுமை காத்து தந்த சிறுவர் சிறுமியர்கள் மற்றும் நமது ஊரை சார்ந்த தாய்மார்கள் மற்றும் சென்னையிலிருந்து நம்ம ஊருக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நண்பர்கள், உறவினர்கள், உற்றார்கள் மற்றும் இந்த விளம்பிற்காக கடும் உழைத்த இளைஞர் பட்டாளமே மற்றும் பர்கிட் மாநகரத்திலிருந்து இந்த விழாவுக்கு வந்த பர்கிட் கிளப்ஸ் அவர்களையும் மற்றும் இங்கே சுட்டி இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் சந்தைப்பேட்டை கிளப் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், எக்ஸ் சேர்மன் அண்ணன் பாசமிகு பி குமரேசன் அவர்கள் தலைமை தாங்கியும் சந்தைப்பேட்டை ஜமாத் தலைவர், இந்தியன் யூனியன் பர்கிட் மாநகரத்திலிருந்து இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அப்துல்லா அவர்களுக்கு குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த நிகழ்ச்சியை முன்னின்று இதுவரை நடத்தி கொண்டிருக்கும் சந்தைப்பேட்டை ஜாமியா பள்ளிவாசல் தலைவர், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கிழக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன் கிரியேஷன் ப்ரொப்ரைட்டர் கே கோதர்ஷா அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள பர்கிட் பாய்மொழி, பர்கிட் அலாவுதீன் அவர்களையும் அவரை சார்ந்த நண்பர்கள், பட்டாளர்கள் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் ஏதோ சும்மா ஒப்பேத்தோன கூட தெரியுது சின்ன பேருவா அப்படின்னு பார்த்தா உண்மையிலே பிரம்மாண்டமாக இறைவன் பெரியவன் ரொம்ப அற்புதமாக அமைச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த சிக்கி என்ற சிக்கந்தர், சல் என்று அழைக்கப்படும் சல் மீரா அவர்களும் மற்றும் அவர்களை சார்ந்த இளைஞர் பட்டாளங்களான அனைவருக்கும் நாங்கள் வருகை தந்துள்ள அனைவர் மீதும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது கடைசியாக திருமணையை சார்ந்த இமாம் அப்துல்லா அவர்கள் சிறிது உரையாற்றி நிகழ்ச்சியை முடித்து வைப்பார். அனைவருக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மீண்டும் விழா குழுவினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக ஒரு விளையாட்டு நடக்கிறது, அதை கண்டுகளித்து செல்லவும். விளையாட்டை தொடங்கி வைப்பவர் அண்ணன் பாசமிகு பி குமரேசன் அவர்கள், கே கோதர்ஷா அவர்கள் இருவரும் இருந்து ஒரு விளையாட்டை ஆரம்பித்து கொடுத்து விடைபெற்று செல்வார்கள். அதுவரைக்கும் அமைதி காத்து தருமாறு விழாக்கால் சார்பாக உங்களை அன்போடு காட்டுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அதாவது நம்மளுடைய ஊர் பர்கிட் மாநகரத்தில் வந்து பர்கிட் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக பல போட்டிகளை ஆரம்பத்தில் இதே மாதிரி நெட்டை கட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து ஊரை சார்ந்த மற்ற சமுதாயத்தை சார்ந்த மக்களையும் அதில் உள்ளெடுத்து நம்ம ஸ்போர்ட்ஸ் கிளப்பை கொஞ்சம் விரிவுபடுத்தி, அதாவது பிளேயர்ஸை உள்ளெடுத்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதன் அடிப்படையில் விளையாட்டை வீரியமாக கொண்டு போனாங்க. அந்த அடிப்படையில் சந்தைப்பேட்டையை சார்ந்த சகோதரர்களும் நம்ம ஊரை சார்ந்த மக்களும் அங்கே வந்து விளையாட்டில் பங்கெடுத்து அவர்களுடைய ஆர்வத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. இதற்காகவும் அவர்களுக்கு அந்த நட்பு மேலும் தொடரும் விதமாக இங்கே எங்களை அழைத்து இந்த விழாவிற்கு எங்களை சிறப்பித்ததற்கு சந்தைப்பேட்டை சார்ந்த மக்களுக்கும் சந்தைப்பேட்டை சார்ந்த இளைஞர்களுக்கும் பர்கிட் மாநகர ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற விளையாட்டுகளில் அதிகபடியும் கவனம் செலுத்தி இளைஞர்களுடைய உடல்நிலை மேம்படுத்துவதற்கு இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
உயிர் இல்லடா. கிளம்புடா இனி கலங்காத, வாயிடா இனி பதுங்காத, தேடுடா நீ தயங்காத, விளையாடுடா நீ அடங்காத. அடைச்சி வச்ச குண்டு இப்ப திறக்குது, தோல் கிழிஞ்சு என்ன பட்டாம்பூச்சி பறக்குது. உயரம் என்ன யாரு இப்ப அளப்பது, நீ பிறந்து வந்த ஏக்கம் இங்க பரப்பதே.